Hello everyone, welcome to Skillfit channel. இந்த வீடியோல நாம Visual Studio Codeல எப்படி Python programming ரன் பண்றது, அதுக்கான செட்டப் எப்படி பண்ணனும்ங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் Visual Studio Code அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு Visual Studio Codeக்கான வெப் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு விண்டோஸ், லினக்ஸ், அப்புறம் மேக்குக்கு விண்டோஸ் VS Code டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். என்னோடய சிஸ்டம் விண்டோஸுங்கிறனால நான் விண்டோஸுங்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறமா உடனே டவுன்லோட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஒன்ஸ் டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா ஒரு 2 to 5 minutes ஆகும். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் டவுன்லோட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் அக்ரிங்கிற ஆப்ஷனை கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா நம்மளோட ஃபைல் வந்து எந்த லொக்கேஷனில் வந்து லோட் ஆகணும் அப்படிங்கிற இது கேட்கும். அதுக்கு நீங்கள் டிஃபால்ட்டாகவே நெக்ஸ்ட் நம்ம கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விண்டோஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துட்டு போக வேண்டியதான். லாஸ்ட்டாக ரெடி டு இன்ஸ்டாலுங்கிற ஆப்ஷன் வரும், அதுக்கு வந்து இன்ஸ்டால்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் வந்துட்டு ஒரு 2 to 5 minutes வந்து நம்மளுக்கு எடுக்கும். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா ஃபினிஷுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு Visual Studio Code அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து தீம்ஸ் மாற்றுற ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தீம் இப்போயே மாற்றலாம், லேட்டாக கூட மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட ப்ரௌசருக்கு போயிட்டு பைத்தான்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்துருங்க. நம்மளுக்கு இப்போ பைத்தானோட வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் ஃபர்ஸ்ட் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த வெப்பேஜுக்குள்ளே டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை போயிட்டு லேட்டஸ்ட் வெர்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நம்மளுக்கு டவுன்லோட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பைத்தானோட ஃபைலை வந்து டபுள் டேப் பண்ணிக்கோங்க. நம்ம டபுள் டேப் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு பைத்தானுக்கான இன்ஸ்டாலேஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் ஆட் பைத்தான் டு பாத் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் கஸ்டமைஸ் இன்ஸ்டாலேஷன் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா ஆப்ஷனல் ஃபியூச்சர்ஸ்னு வரும், அதில் நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல, நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அட்வான்ஸ்டு ஆப்ஷனில் இன்ஸ்டால் பைத்தான் டு ஆல் யூசர்ஸ் கொடுத்துருங்க. நம்ம எங்கே டவுன்லோட் பண்ண போகிறோங்கிற பாத் வரும், அது டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும், இன்ஸ்டால் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம செட்டப் ப்ரோக்ராம் ரன் ஆகும். இது ஒரு 1 to 5 minutes ஆகும். கொடுத்ததுக்கப்புறமா க்ளோஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் நம்மளோட சிஸ்டத்தில் பைத்தான் ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஹோம் பேஜில் இருக்க சர்ச் பாரில் போய்ட்டு cmdன்னு டைப் பண்ணி கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பைத்தான் ஸ்பேஸ்ன்னு கொடுத்து --, வெர்ஷன் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க பைத்தானோட வெர்ஷன் வந்து ஷோ ஆகும். இப்போது நான் டவுன்லோட் பண்ணியிருக்க வெர்ஷன் 3.12.3. நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப வேறு வெர்ஷன் இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, பட் டோன்ட் வரி. நெக்ஸ்ட் நம்ம Visual Studio Code அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம வந்துட்டு ஒரு ஃபோல்டர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணோம். அதுக்கு எக்ஸ்ப்ளோரருங்கிற ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு நியூ ஃபோல்டர் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போ நான் என்னோடய ஃபோல்டரோட பேர் வந்து Skillfit அப்படிங்கிறத நம்ம சேனலோட பேரை வைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு Skillfitங்கிற ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு டெஸ்க்டாப்பில். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணணும், அதுக்கு நியூ ஃபைல்னு கொடுத்துட்றேன். இப்போ இந்த ஃபைலோட நேம் demo.pyன்னு கொடுக்குறேன். ஒன்ஸ் நான் demo.pyன்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்தோன்னே அந்த ஐகான் பைத்தான் சிம்பிள் மாறுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்மளுக்கு ஒரு பைத்தான் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம், பட் இதை ரன் பண்ண முடியாது. இதை ரன் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு எக்ஸ்ப்ளோரருங்கிற ஆப்ஷனில் போயிட்டு பைத்தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். Visual Studio Codeஸில் நிறைய பைத்தான் எக்ஸ்டென்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது மைக்ரோசாஃப்டோட அஃபிஷியல் பைத்தான் எக்ஸ்டென்ஷன். இதை ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டவுன்லோட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இது வந்து கொஞ்சம் டிலே ஆகும் உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து. ஒன்ஸ் நம்மளுக்கு இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா ஒரு வெல்கம் ஃபைல் ஓப்பன் ஆகும். அதில் நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண தேவை கிடையாது. ஸோ அந்த வெல்கம் ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருந்த demo.py ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பைத்தானில் நம்ம ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறோம். ஸோ நான் பிரிண்ட்னு கொடுத்து சர்க்குலர் ப்ராக்கெட்ஸ்குள்ளார வெல்கம் டு Skillfit அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போது டாப் ரைட் கார்னரில் ரன் டெர்மினலுக்காண்டிய பட்டன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா நம்ம பாட்டமில் நம்மளோட டெர்மினல் ஓப்பன் ஆகும். அதில் வெல்கம் டு Skillfit அப்படிங்கிற அவுட்புட் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகிருக்கு. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக Visual Studio Codeல நம்மளோட ஃபர்ஸ்ட் பைத்தான் ப்ரோக்ராமை ரைட் பண்ணி ரன் பண்ணிட்டோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு Skillfit சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.